இங்க ஒருத்தன் தன்னோட உயிரை எதுக்கிட்டயோ இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக பாலைவனத்துல செருப்பு கூட இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பாலைவனத்துல மத்தவங்களுக்கு டிராவல் கைடா தான் இருந்திருப்பான். இப்படி இருக்க 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாலைவனத்துல இருக்க அறிவகையான ஆடை வேட்டையாடுறதுக்காக ஒரு பணக்காரன் வந்திருப்பான். நம்ம ஹீரோ தான் அவனுக்கு ஒரு டிராவல் கைடா அந்த ஆட்டை எந்த இடத்துல பார்க்க முடியும், அது எப்படி வேட்டையாடணும்ன்றத சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். இவங்க போயிட்டு இருக்க வழியில 2 பழைய டிவி இருக்கும். அந்த பணக்காரனும் தங்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த 2 டிவியுமே சுட ஆரம்பிச்சிடறான். இவன் சுட்ட சத்தம் அந்த பாலைவனத்துல 4 பக்கமும் கேட்கவும் நம்ம ஹீரோவும் நீ மட்டும் போற வழியில இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீ வேட்டையாட வந்த ஆட்டை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த பணக்காரனும் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல விட்டு அமைதியா கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பாறை கடையில மறந்திருந்து இவங்க வேட்டையாடுறதுக்காக தேடி வந்த ஆடு வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாறைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அசைகிற மாதிரி தெரியவும் இந்த பணக்காரன் அவனோட துப்பாக்கி எடுத்து அந்த உருவத்தை பார்த்து சுட்டுறான். இவங்களும் தான் தேடி வந்த ஆட்டத்தை சுட்டுறான்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இவங்க சுட்டது ஒரு ஆடை கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒரு வயசான ஃப்ரெண்டை தான் சுட்டுருக்கான்ட்டு. இவன் சுட்டதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பணக்காரன் துப்பாக்கி வச்சு இவனை மிரட்டி போலீஸ் கிட்ட சொல்ல விடாம பண்ணிடுறான். அந்த இறந்து போனவரையும் நம்ம ஹீரோ வச்சே புதைக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட எல்லா ட்ரெஸ்ஸையுமே கழட்டி வச்சு உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடி போய் தப்பிச்சுக்கோன்னு சொல்லிடுறான். இதனாலதான் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாலைவனத்துல இந்த நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சான இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.